இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 2 நாளாகம புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதிகளிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியையே தேடினான். ஆம் தேவ ஜனமே, ஆசா ராஜாவினுடைய தொடக்கம் மிகவும் பிரமாதமாய் இருக்கிறது. அவன் தேவனை தேடினான். அவன் பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போட்டு தன் தேவனாகிய கர்த்தரையே அவன் உயர்த்தினான் என்று சொல்லி. ஆனால் அவனுடைய இறுதி நாட்களிலே அவன் சரீரத்திலே ஒரு வியாதி வந்த உடனே அவன் கர்த்தரை விட்டு வியாதியினுடைய கொடுமையின் நிமித்தமாக அவன் பரிகாரிகளை நம்பினான், மருத்துவர்களை நம்பினான். ஆம் தேவ ஜனமே, அநேக நேரத்திலே நாமும் இப்படித்தான் ஆசாவை போல விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறோம். இந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுகிறது? நோவு மிகவும் கொடியதாய் இருந்தபடியால் என்று சொல்லி. எப்படிப்பட்ட நோவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும், டாக்டர்களே நீங்கள் மரித்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். ஆசாவினுடைய மரண நாட்களிலே வியாதியின் நாட்கள், இந்த வியாதியின் கொடூர நாட்கள் எப்படி மரண நாட்களாய் மாறினது என்று சொன்னால், அவன் பரிகாரிகளை நம்பினான், மருத்துவர்களை நம்பினான், அஞ்ஞானிகளை நம்பினான், ஜோசியக்காரனை நம்பினான், குறி சொல்லுகிறவனை நம்பினான். பாருங்கள் எங்கே போனது தேவன் பேரில் இருந்த விசுவாசம். ஆம் தேவ ஜனமே, நாமும் கூட அநேக சூழ்நிலைகளிலே மிகவும் நெருக்கப்படுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவனை விட்டுவிட்டு மனிதர்களை தேடி செல்லுகிறோம். மனிதர்களை தேடுவதினால் இதோ நம்முடைய வாழ்க்கையில இருண்ட காலம் தொடங்குகிறதை ஒழிய இதோ ஒளியின் காலம் அல்ல, வெளிச்சத்தின் நாட்களை விட்டு நாம் பின்மாற்றத்திற்குள்ளே போகிறவர்களாய் இருக்கிறோம். எனவே இந்த நாளை தொடங்குகிற நீங்கள் மனிதர் பெயரிலேயோ மருத்துவர் பெயரிலேயோ எந்த மனுஷன் பேரிலோ நீங்கள் யாரையெல்லாம் பிரதானமாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை எடுத்து கர்த்தர் பேரில் வையுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற எந்த மனுஷனும் இதோ நாளைக்கு இருப்பான் என்று சொல்ல முடியாது. நாசியிலே சுவாசிக்கிற மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் தேவ ஜனமே. எனவே தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், லாசருவை 4 நாளாய் நாரி போன சரீரத்தை உயிரோடு எழுப்பவில்லையா நம் தேவன்? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். பரிகாரிகளை அல்ல, கர்த்தரையே நம்புங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, ஆசாவினுடைய தொடக்கத்தில் அவன் இருந்த விசுவாசத்தை போல நாங்களும் அநேக நன்மையான நாட்களில் விசுவாசத்தோடும் துன்பத்தின் பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுதும் விசுவாசத்திலே நாங்கள் பின்வாங்கி போனவர்களாகவும் இருக்கிறோம் ராஜா. மனிதர்களை அல்ல, உம்மையே முன்வைத்து நாங்கள் ஓட வேண்டும், உம்மையே முன்வைத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ராஜா, இந்த ஆசாவினுடைய இறுதி நாட்களை எங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. எங்களுக்கு விசுவாசத்துல அப்பா உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.